ஏங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. இந்த பொண்ணுங்க புகுந்த வீட்ல இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்கு ஏதாவது சண்டை வரும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாது. மாமியார் கூட ஏதாவது ஒரு சின்ன சண்டையா இருக்கும். சரி நைட்டு வீட்டுக்காரர் வந்தோனே அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஆறுதல் தேடலாமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார்ட்ட சொன்னா, வீட்டுக்கார்ட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அங்க அவங்க அம்மா சொல்லி முடிச்சுருவாங்க. நம்ம இவங்க வாய திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கார் வந்து வாய திறந்து நம்மள கத்த ஆரம்பிச்சுருவாங்க. என்னடா இது? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, "புள்ளையார் புடிக்க போய் அது வந்து குரங்கா மாறுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு ஆறுதல் தேடுறதுக்கு அங்க போலான்னு பார்த்தா, அங்க அதுக்கு மேல இருக்குதே அப்படின்ற மாரி இருக்கும். ஆக மொத்தத்தில நிம்மதிங்கிறதே இருக்காது. அந்த மாரி ஒரு மூச்சு முட்டுற நேரத்தில என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் வெளியில வந்து ஒரு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. அப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து உங்களை வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுக்காக அதையெல்லாம் யார்ட்டயுமே சொல்லாம உள்ளேயே மனசுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வைக்கவே கூடாதுங்க. அதையெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரர்கிட்டயோ, இல்ல உங்க மாமியார்கிட்டயோ உட்காந்து பேசுனீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் இன்னொரு ஐடியா வேணா சொல்றேங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில பார்த்தோம்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு மறந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரிலீஃபா இருக்குங்க. ஏன்னா அந்த மாரி என் லைஃப்ல நெறைய நடந்திருக்கு. நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரம் நான் கோயிலுக்கு போயிடுவேன். சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.